ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் எம்சிபி பை ஆந்த்ரோபிக். ஆந்த்ரோபிக் யாருன்னா எல்எல்எம் கம்பெனி. கிளாட் மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஓன் பண்ணுற கம்பெனி தான் ஆந்த்ரோபிக். வாட் இஸ் எம்சிபி? இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, மாடல்ஸ் ஆர் isolated. AI models often lack real-time context and the ability to perform real-world action. ஸோ இப்போ லெட்ஸே உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டு டூ ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் வந்துட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி ஆடு டு டூ டெலிட் டு டூ எடிட் டு டூ கம்ப்ளீட் பண்ணலாம், ஸ்டேட்டஸை மாற்றலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு ஏஐ மாடல் வச்சுருக்கீங்க, லெட்ஸே கிளாட் ஆர் ஓப்பன் ஏஐ. இந்த ஏஐ மாடல்கிட்ட போயிட்டு நான் வந்து இன்னைக்கு இந்த டு டூவை பண்ணியிருக்கேன், இதை வந்து கம்ப்ளீட் பண்ணு, இல்லை இதை வந்து புதுசாக ஆட் பண்ணு அப்படி சொல்கிறப்ப அந்த ஏஐ மாடலே என்ன பண்ணும், உங்கள் டு டூ அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணி புது டு டூவை ஆட் பண்ணுறதோ, இல்லை பழைய டு டூவை டெலீட் பண்ணுறதோ, இல்லை ஸ்டேட்டஸை மாற்றுறதோ, இந்தமாரி ஆக்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த கேப்பபிலிட்டிஸை எல்எல்எம்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேல கொடுக்கறதுக்கான கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸ் தான், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் யூனிஃபைடு ஸ்ட்ரக்சர் தான் MCPன்னு சொல்கிறாங்க. LLMs cannot interact with external data sources like databases or application. LLMs cannot interact with external data sources லைக் டேட்டாபேசஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ உள்ள எல்எல்எம்ஸால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் போயிட்டு என்னோட டேட்டாபேஸில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அந்த டேட்டாபேஸோட கண்டெக்ஸ்ட்டை கொடுத்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிற டூல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எல்எல்எம்க்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். அதுக்கான ஒரு டூல் தான் எம்சிபி. நெக்ஸ்ட், எம்சிபி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, என்ன ப்ராப்ளமை எம்சிபி சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் எம்சிபி கம்பெனிஸ் லைக் Zapier and various other automation platforms build their own integration. Each provider had a unique interface, API structure and data format. This led to a fragmented walled garden approach where tools and data sources were difficult to connect. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, Zapier அதேமாரி அதர் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அதேமாரி உங்கள் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம், உங்கள் டேட்டா பேஸாக கூட இருக்கலாம், இந்தமாரி அப்ளிகேஷன்லாம் அவங்களோட ஓன் இன்டெகிரேஷன் வச்சுருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து ஓனாக ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, ஒரு டேட்டா ஃபார்மேட் அவங்களுக்குனே வச்சுருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளத்தை கொண்டு வருதுன்னா, ஒரு அப்ளிகேஷனும் ஒரு இடத்துல செதறி கிடக்கு. இவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான், இவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான். அவன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணால் அவன் எக்கோசிஸ்டம்குள்ளே போயிட்டா அதை ஃபுல்லாக கற்றுக்கணும், இவன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும்னா இவன் எக்கோசிஸ்டம்குள்ளே போயிட்டு அதை ஃபுல்லாக நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. இது வந்து எம்சிபி வரத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா தெரியும், எல்எல்எம் இருக்கும், ஏபிஐ எக்ஸ், ஏபிஐ ஒய், ஏபிஐ இசட், ஒரு ஆளுக்கும் ஒரு ஏபிஐ ஸ்ட்ரக்சர். தென் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொவைடர். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். எம்சிபி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எம்சிபி இன்ட்ரடியூசஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால் தட் ஆல் ப்ரொவைடர்ஸ் கேன் அடாப்ட். ஸோ எம்சிபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏபிஐ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போய் சிட் பண்ணிட்டு ஒரு யூனிஃபைடு ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸை எல்எல்எம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் அலவுஸ் அண்ட் மாடல் டு யூஸ் சிங்கிள் இன்டர்ஃபேஸ். ஒரே ஒரு இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம வந்து ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டாண்டர்டைஸ் இன்டர்ஃபேஸை வச்சு மல்டிபிள் டூல்ஸை இந்த எல்எல்எம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் அலவுஸ் அன் ஏஐ மாடல் to use a single interface to interact with a multitude of tools regardless of underlying provider. ஸோ எனக்கு இந்த ப்ரொவைடர் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் எது ஸ்ட்ரக்சர் வச்சுனாலும் பரவாயில்ல, எம்சிபி எனக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான்ப்பா தரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்எல்எம் மாடல்ஸ் ஈஸியாக வந்து இந்த டூல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இட் சிம்பிளிஃபைஸ் த டெவலப்மெண்ட், ரெடியூசஸ் கம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஃபாஸ்டர்ஸ் ஓப்பன் எக்கோசிஸ்டம் ஃபார் ஏஐ இன்டெகிரேஷன். கரெக்டா? இது என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒன்று கற்றுக்க தேவையில்ல, நீங்கள் எல்லாருமே என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் ஏஐ மாடல் கொடுக்குறப்ப எம்சிபியை உள்ளே போட்டுட்டு ஒரு யூனிஃபார்ம் வே ஆஃப் இன்ட்ராக்ஷனை நான் பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்யூஷனை எம்சிபி கொண்டு வருது. எப்படி எம்சிபி ஒர்க் ஆகுது, இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே வந்திருக்கும்ல. ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் தான் சாட் ஜிபிடி. அந்த சாட் ஜிபிடி கிட்ட நான் 3 எம்சிபி சர்வரை கொடுத்துருக்கேன். எம்சிபி கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3. இந்த ஒரு எம்சிபி கிளைண்ட்டும் ஒரு சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து சென்ட்ரிங்னா வந்து அது ஒரு டீலிங் டூல், அந்த மாரி ஒர்க் ஃப்ளோ டூல் மாரி. ஸோ அந்த டூலோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த எம்சிபி சர்வர். இந்த எம்சிபி வந்து லோக்கல் ஃபைல் சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த எம்சிபி சர்வர் நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் ஒரு ஒன் டு ஒன் கனெக்ஷன் இருக்கும். ஸோ an LLM
sends a request to the MCP server. The MCP server fetches the information, performs an action on a local data source. The result is sent back to the LLM. ஸோ எல்எல்எம்க்கு வந்து என்கிட்ட இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த 3 MCP சர்வரையும் எல்எல்எம்கிட்ட கொடுத்துட்டோம். MCP கிளைண்ட்டையும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். என்னோட ஃபைல் சிஸ்டத்தில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, இல்லை என்னென்ன பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கு. அப்போ எல்எல்எம்க்கு தெரியும் என்கிட்ட இந்த ஃபைல் சிஸ்டம் டூல் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபைல் சிஸ்டம் டூலில் போயிட்டு இந்த மாரி ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லும். தென் வந்து ஃபைல் சிஸ்டம் டூல் வந்து ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுமா, அந்த டேட்டாவை எல்எல்எம் வந்து யூசருக்கு காட்டிடும். ஸோ இதான் சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி தான் எம்சிபி ஒர்க் ஆகும். ஸோ கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்சிபி சர்வர். ஸோ இந்த எம்சிபி சர்வரில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா டூலு, ரிசோர்ஸஸ், ப்ராம்ப்ட். டூல்ஸ் எதுக்குன்னா ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் தான் டூல். ஸோ இந்த டூலை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். லெட்ஸ் அப்டேட், டெலீட், கிரியேட்டு, செட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஆக்ஷன்ஸும் இந்த டூலில் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ரிசோர்ஸஸ் எப்படின்னா ஒரு கெட் கால் மாதிரி என்ன டேட்டாவை இன்ஃபர்மேஷன் எடுத்து ஏஐஎல்எல்எம்க்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு காம்பனன்ட் தான் ரிசோர்ஸஸ். தென் வந்து ப்ராம்ப்ட் எதுக்குன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஏஐ மாடல் கொடுக்கணுங்கிறப்ப நீங்கள் ப்ராம்ப்ட் யூஸ் ஒரு பேராகிராஃப் இருக்கு, எனக்கு இதை சம்மரைஸ் பண்ணணும், பட் இந்த வழியில் எனக்கு சம்மரைஸ் பண்ணி நம்ம யூசர்ஸ்க்கு கொடு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு காம்பனண்ட்டாக வந்து ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. இந்த 3 தான் முக்கியமான கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்சிபி சர்வர். நெக்ஸ்ட் இப்போ எம்சிபி வந்து ஒரு டேட்டா பேஸோட இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்எல்எம்க்கு நம்ம டேட்டா பேஸை பற்றி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம டேட்டா பேஸில் என்னென்ன ஸ்கீமா இருக்குன்னு தெரிய வைக்கணும், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு தெரிய வைக்கணும், டேபிள்ஸோட என்னென்ன காலம்ஸ், என்னென்ன ரோஸ் இருக்கு, டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு தான் அது வந்து ஒரு கொரி எழுதும். யூசர் வந்து எனக்கு வந்து என் ப்ராடக்ட் டேபிளில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படி கேட்டா அதுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறப்ப தான் ஸ்கீமாவில் போயிட்டு எனக்கு ப்ராடக்ட் டேபிள் ஃபஸ்ட்டு இருக்கா பார்க்கணும். ப்ராடக்ட் டேபிள் இருந்தால் ப்ராடக்ட் டேபிளோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அப்புறம் தான் என்னென்ன காலம்ஸ் எடுத்தால் யூசர் கோரிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் கோரி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதேமாரி தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஸ்கீமா, நான் சொன்ன ஃப்ளோலே வாங்க. லிஸ்ட் ஸ்கீமா என்னென்ன ஸ்கீமாஸ் இருக்குன்னு பார்க்குறோம் டேட்டாபேஸில். 2 லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். 3வது வந்து கெட் ஆப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ். அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேபிளோட என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் வந்து யூசர் கொரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டேட்டாபேஸை வச்சு ஒரு கொரி அடிக்கிறோம். ஒரு 3 கொரி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் டாப் கொரியை எடுக்கிறோம். எடுத்து எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கொரியை ரன் பண்ணி தென் அவுட்புட்டை எல்எல்எம்க்கு கொடுக்குறப்ப அந்த எல்எல்எம் அவுட்புட்டை யூசருக்கு கொடுக்கும். ஸோ இந்தமாரி டூல்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் எம்சிபியை டேட்டாபேஸோட இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் எல்எல்எம் ஃபெயில்ஸ் டு கொரி அ டேட்டாபேஸ் பிகாஸ் இட் லேக்ஸ் கண்டென்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் எல்எல்எம்மால ஒரு டேட்டாபேஸை கொரி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு கண்டெக்ஸ்ட் இல்லை. அது என்ன டேட்டாபேஸ்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. டேட்டாபேஸ்னு தெரியும், பட் அதுக்கு ஆக்சஸ் இருக்கா கிடையாது. யூசிங் an MCP server, the AI can run a read-only SQL query to retrieve specific data such as sales figure. ஸோ இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. இந்த ஏஐ மாடல் வந்து டெலீட் கொரியோ இன்சர்ட் கொரியோ அடிக்கக்கூடாது. வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் செலக்ட் கொரி மட்டும் தான் அடிக்கணும். ஏன்னா டேட்டாவை மாற்றக்கூடாது, டேட்டாவை ரீட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸும் எம்சிபி இன்டெகிரேட் பண்ணும்போது அப்ளை பண்ணியிருக்கணும். நம்ம அப்போ தான் ஒரு செக்யூர்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஏஐட்ட ஆக்சஸை கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன் எம்சிபி வச்சு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா இந்தமாரி டேட்டாபேஸ் ஒரு எக்ஸாம்பிள். அந்தமாரி வேறு என்னென்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். ஏகப்பட்ட கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் எல்லாரோட யூஸ் கேஸ்க்கும் எம்சிபி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் சில இதை ஹேண்ட் பிக் பண்ணி வச்சுருக்கேன். டு டூ லிஸ்ட் ஆப்பை கிரியேட் பண்ணலாம். ஒரு எல்எல்எம்கிட்ட போயிட்டு இன்னைக்கு வந்து என் டு டூ இதுங்கிறப்ப அது வந்து கரஸ்பாண்டிங் டூலை கால் பண்ணி டு டூவை ஆட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ கம்ப்ளீட் பண்ணுறதோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும். டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன் இப்போ தான் பார்த்தோம். நம்ம எஸ்கியூஎல் லைட்டு, போஸ்ட்கிரஸ், எம்எஸ்எஸ்கியூஎல் என்ன டேட்டாபேஸ் வேணாலும் யூஸ் பண்ணி கொரி பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம். இமேஜ் ஹேண்ட்லிங் பார்க்குறப்ப இமேஜ் வந்து ஷேப் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி ஆக்ஷன்ஸும் அதுக்கான கரஸ்பாண்டிங் டூல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற பட்சத்தில் இந்தமாரி வேலையும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ இருக்குது, கிட்டப்பில் வந்து ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. டெவாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டப் கிரியேட் பண்ணுறதா இருக்கும். ஒரு யாமல் ஃபைல் அடித்து இல்லை டாக்கர் ஃபைல் அடித்து கிட்டப் ஆக்ஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து டெப்ளாய் பண்ணுறதாகட்டும் ஒரு சர்வரில், இந்தமாரி ஆக்ஷன்ஸும் எம்சிபி வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ pretty much everything ஒரு எல்எல்எம்மால் பண்ண முடியும், ஒரு ஹியூமன் பண்ணுறதை. பட் இதுக்கான டூல்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் தான் உங்களோட வேலை. இது எப்படி பார்த்தீங்கன்னா எல்எல்எம்க்கு சூப்பர் பவர் கொடுக்குற மாதிரி. ஸோ கன்க்ளூஷன் என்ன,
இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ இன்டகிரேஷன். ஃபியூச்சரே கிடையாது. இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். MCP ப்ரொவைட்ஸ் a ஸ்டாண்டர்டைஸ்ட் ஓப்பன் வே ஃபார் ஏஐ மாடல்ஸ் டு இன்டராக்ட் வித் த ரியல் வேர்ல்ட். MCP வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த டூல்ஸுக்கும் அந்த எல்எல்எம்க்கும் நடுவுல உள்ள ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அத கேப் பண்றதுக்கு தான். ஸோ அந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வே ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் டூல்ஸ் அண்ட் எல்எல்எம்ஸ் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஏஐ ஃப்ரம் a சிம்பிள் கன்வர்சேஷனல் டூல் இன்டு பவர்ஃபுல் எக்ஸிக்யூட்டர் ஆஃப் ஆக்ஷன். கரெக்ட். நம்ம டெக்ஸ்ட் இன்னு டெக்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற எல்எல்எம் யூசேஜ் மட்டுமே இல்லாம ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனல் டூலை பவர்ஃபுல் எக்ஸிக்யூட்டர் ஆஃப் ஆக்ஷனாக கிரியேட் பண்ணலாம். ஒரு சூப்பர் பவர் கொடுத்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எல்எல்எம்க்கு பவர் கொடுக்கலாம். தென் வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லிமிட்லெஸ். இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். லிட்ரலி சொல்ல போனால் ஒரு ஆட்டோமேட்டிங் பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோ, மேனேஜிங் பர்சனல் டேட்டா, இந்த மாதிரி ஏகப்பட்டது நீங்கள் வந்து MCP வச்சு பண்ணலாம். ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோட எண்டு. ஹோப்ஃபுல்லி யூ கேஸ் லேர்ன்ட் அபவுட் MCP அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ், ஒய் இட் நீடட். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்